நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தரமான உருட்டுனா இந்த உருட்டு தாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து அசாத போய் பார்த்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த டேப்லெட் எடுத்து வச்சுன்னு நாம எவ்வளவோ பிளான் பண்ணோமோ எல்லாமே ஒரு பக்கம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது, ராஜம்மா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. உடனே இதை பார்த்து வெண்பா உடனே விஜய் அப்பாவை கூப்பிடுறாங்க. விஜய் அப்பா பார்த்து பாக்குறாரு. உடனே நம்ம ராஜேந்திரன் எல்லாத்தையும் பேசின்னு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத ரஞ்சிதம், நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. இந்த விஜய் நம்ம எது சொன்னாலும் நம்ம அவன் ஒரு தலையாட்டி பொம்மை, அவனை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். எப்படியாவது ஒண்ணு நீ கவலையே படாத. அந்த மல்லியை திரும்ப அந்த வீட்டை விட்டு துரத்துவேன். இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அதுக்கப்புறம் உன்னை அந்த வீட்டுக்கு நான் ராணி ஆக்கிறேன். நீ ராணி ஆயிட்டேனா போதும், என் பேச்சை மட்டும் நீ கேளு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ரஞ்சிதா மனசுக்குள்ள, ஏண்டி நான் ராணி ஆயிட்டா உன் பேச்சு ஏண்டி கேட்கணும், உன்னவே நான் சாப்பிட்டு முழுங்கிட்டு போயிட்டே வந்துடுவேன், அந்த மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிருக்கா. மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி இவ்வளவு மாதிரி ஒரு இழிச்சி வசி நம்ம கூட இருந்தா மொத்த சொத்தையும் சுருட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கா. உடனே நம்ம விஜய் பின்னாடி கை தட்ட ஆரம்பிச்சாரு. என்ன பண்றீங்க, கொஞ்சம் திரும்புங்க அப்படின்றாங்க. உடனே திரும்பினதும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது? நம்ம மல்லிக்கு எதிராக சூழ்ச்சிகள் அப்படியே சும்மா வஞ்சனைகளை வச்சு ஒரு பக்கம் உருவாக்கின்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டது பத்தல, திருப்பியும் ஒரு ஐட்டத்தை இறக்கடா, டே எதனா ஒண்ணு பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி பழைய பேசினு இவங்களே கையும் கலவமா மாட்டிக்கினாரு. இதுக்குதான் தானாடாவிட்டாலும் தன் வாயாடக்கூடாது, வாயாடினால் என்ன ஆகும், இந்த மாதிரி தான் வாயில இருக்கிற உண்மையெல்லாம் வெளியே வரும், கடைசியில மாட்டேன்னு முழிக்கணும். கரெக்டா வாயே உனக்கு எதிரி ஆயிடுச்ச மாப்பிள அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதா முழிச்சுன்னு இருக்கா. ராஜேஸ்வரி அதுக்கு மேல முழிச்சுன்னு இருக்கா. டே 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 சும்மா பேசுங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. போதுங்க போதும், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நீங்க எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் யாரு என்ன எவரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கான முழு போக்கஸ்ல இனிமேல் நான் இறங்க போறேன், இறங்கி ஆட போறேன், இறங்கி உங்களை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி உன்னால முடிஞ்சுதான் பண்றா தம்பி, நான் உனக்கு அக்காடா, நீ எனக்கு அக்கா வந்தாலும் உனக்கு நான் தம்பி, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளோதான் பெரிய ஆளா வேணா இரு, அதை பத்தி எனக்கு அவ்வளோ இல்லை, தப்புன்ற தவிர நான் தட்டி கேட்பேன், தப்பு இல்லைன்றதால தட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டைலாக் சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்றாரு. மல்லியை கூப்பிட்ட மல்லி, இதுக்கு மேல நீ தான் எனக்கு உலகம், நான் தான் உனக்கு உலகம், வெண்பா தான் நமக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே வார்த்தை சொல்லிட்டு, நீ வா போலாம் நம்ம அவுட்டிங் எங்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டிங் கூட்டிட்டு போவோமா ஊர்கோலம். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருதுங்க. என்னடா சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஊர்வலம் போலாம் பாட்டு பண்ணாங்க. ஆனா ஊர்வலம் போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, நம்ம வெண்பா குட்டி டிரைவிங் பண்றோம்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம விஜயும் கொஞ்சம் கொடுத்தாங்க. அசந்த நேரத்துல அங்க வழியில இருந்த ஒருத்தன் பர்சன் மேலே இடிச்சிடுறாங்க. அந்த பையனுக்கு வேற கைகளெல்லாம் அடி, ஒரு பக்கம் கை முறிவு ஏற்பட்டுக்கிறாட்டுங்குது. ஹாஸ்பிட்டலில் போய் அமௌண்ட் கொடுத்து சரி பண்ணிடலான்னு பார்த்தா, ராஜேஸ்வரி ஒரு பக்கம் நம்ம விஜய் தூக்கத்தில் இருந்தபோது வண்டி எடுத்து வந்துடுறாங்க. இதை போலீஸ் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. அங்கே போடணும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, ஐயா சாமி எதுக்கு ஐயா எங்ககிட்ட நீங்க மன்னிப்பு சொல்றீங்க, உங்ககிட்ட தான் காசு கோடி கோடியா கொட்டி நிற்க ஐயா, அந்த காசை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே 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 பழி வாங்கறதுக்கான நேரம் இல்லடா தம்பி, இது நான் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சேன், என் பக்கங்கடா நிக்க மாட்டேன், ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நீ ரிவெஞ்ச் ஆனாடு எதான, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் இப்படிதான் இருப்பேன், உன்னால முடிஞ்சத புடிங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னங்க பண்ண போறாங்க ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல அப்படின்ற குழப்பத்துலதான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஐயா சாமி, நான் காலில் விழுந்து கேட்கறேன், அவங்ககிட்ட நானே கடா எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கறேன், எப்படியாவது புருஷனை காப்பாத்துங்கயா அப்படின்னு சொல்ல, இதோ பாருமா நீ யாருமா அதை ஃபர்ஸ்ட் சொல்லுமா, இன்ட்ரோடக்ஷனே இல்லாம வந்துங்க அப்படியே சும்மா வாயாடுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நான் தான் விஜயோட வீட்டுக்காரி அப்படின்னு சொல்ல, நீ வீட்டுக்காரி வீட்டோட இருக்கணும், இங்கெல்லாம் நீ காரி தொப்பக்கூடாதுன்ற மாதிரி நீ எவ்வளவு பொறுப்பா அழகா கியூட்டா பேசுற, இதுக்கு பஜாராட்ட காசுக்குதுன்னா என்ன வேணாலும் பேசுவாளா, இவகிட்ட காசு வச்சிருந்தா பெரிய லாட்டா பெரிய இதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறான். சார் எல்லாமே ஒரு லிமிட் தான் சார், லிமிட்டுக்கு மேல போனா நம்ம கிட்ட பேச்சே இல்லை, பட்டையை கிளப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் லுக் விடுறாரு. என்னடா லுக்கு பண்றதெல்லாம் முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கணும், என்ன லுக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம சந்திரகாந்தா மேடம் வராங்க. அங்க இவங்க தான் தப்பு பண்ணதுக்கு தேவையானதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, தேவையில்லாம எதுக்கு சார், ஹலோ மேடம் இது உங்க ஸ்டேஷன்ல இங்க நீங்க ஆர்டர் போடுறதுக்கு கிளம்பிக்கிட்டே இருங்க. டேய் தம்பி என்ன அந்த சின்ன பொண்ணுன்னு நினைச்சிருந்த, இப்ப நான் பெரிய பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே போனாலாம் அடிக்கிறாங்க, வேற லெவல்ல அடிக்கிறாங்க. அப்படியே சும்மா டீட்டெயில் எல்லாரும் போன் பண்றாங்க. உடனே ஐயா சாமி என்ன மன்னிச்சிருங்க, ஹேமந்த் சந்திரகாந்தா மேடம்
என்ன மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்து, சார் விஜய் சார் நீங்க போங்க சார் வீட்டுக்கு, இந்த கேஸை நான் பாத்துறேன் சார், சப்ப கேஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பண்ண தப்பு தான், தப்புக்கான நாங்க பரிகாரத்தை நாங்க பண்றோம், பண்ண மாட்டோம்னு நான் சொல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மரியாதை கொடுத்து நீங்க பேசணும் தான் நான் சொல்றேன். மற்றபடி உங்க மேல நான் தப்பு சொல்ல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தெளிவா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் வெள்ள தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.